பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் இந்தியாவை விட்டு வெளியேறினர். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து வெளியேற உத்தரவிடப்பட்ட நிலையில் காலக்கெடு நிறைவு. பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு மாற்றி அமைப்பு. ரா உளவு அமைப்பின் முன்னாள் தலைவரான அலோக் ஜோஷி தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் தலைவராக நியமனம். பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை கண்டறிய 3D வரைபடம் மூலம் துப்பறியும் பணியில் NIA 3D மேப்பிங் தொழில்நுட்பம் மூலம் தீவிரவாதிகள் தலைமறைவாக இருக்கும் இடத்தை கண்டறிய வாய்ப்பு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் பின்னணியில் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பின் தளபதி ஃபாரூக் அகமது இருப்பதாக தகவல். பயங்கரவாதிகளை காஷ்மீருக்குள் அனுப்புவதில் ஃபாரூக் முக்கிய பங்கு வகிப்பது NIA விசாரணையில் அம்பலம். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் குறுகிய கால போர் வரலாம் என முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தந்தி டிவிக்கு சிறப்பு பேட்டி. ஒரு குறுகிய கால போர் வரலாம் அப்படி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. பாதுகாப்பு துறையில், காவல்துறையில், முப்படை துறையில் இருக்கிற ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாம் டெல்லியிலே பேசுவது என்பது ஒரு குறுகிய கால போர் வரலாம். இந்த முழு பேட்டியையும் இன்று இரவு 9 மணிக்கு உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் காணலாம். நடிகர் அஜித்குமார் சென்னையில் கிரீம் சாலையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி. நேற்று விமான நிலையத்தில் குவிந்த ரசிகர்களால் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் காலில் காயம் என தகவல். தேசபக்தி என்பது திமுகவிற்கு தேர்தல் அரசியல் முழக்கமல்ல என முதலமைச்சர் ஸ்டாலின் ஆவேசம். மாநில உரிமைகளுடனான கூட்டுறவு, கூட்டாட்சி மிக்க இந்தியா என்பதே உண்மையான தேசபக்தி என்றும் விளக்கம். தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை மையம் தகவல். அட்சய திருதியை நாளையொட்டி தமிழகம் முழுவதும் 35,000 நகை கடைகள் காலை 6 மணிக்கே திறப்பு. ஆபரண தங்கம் விலையில் மாற்றம் இல்லை என்பதால் நகை வாங்குவதில் மக்கள் ஆர்வம். அட்சய திருதியை நாளையொட்டி போட்டி போட்டுக் கொண்டு சலுகைகளை அறிவித்த நகை கடைகள். கிராமுக்கு 400 ரூபாய் வரை தள்ளுபடி. வைர நகைகள் வாங்கினால் 3 கிராம் தங்க நாணயம் பரிசு என கவர்ச்சிகர அறிவிப்பு. சென்னையில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. விதிகளை மீறினால் 10,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். சென்னையில் புதிதாக கார் வாங்குவோருக்கு பார்க்கிங் சர்டிபிகேட் கட்டாயம். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் பணிக்குழு, நிலைக்குழு தலைவர் சிற்றரசு வலியுறுத்தல். தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். 30,000 கோடி முதலீடுகளை ஈர்த்து 60,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இயலும் என தகவல். ICSE 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பில் 99.95% மாணவர்களும், 12ஆம் வகுப்பில் 99.97% மாணவர்களும் தேர்ச்சி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தெலுங்கு மக்களை அவதூறாக பேசியதாக சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நாதக நிர்வாகிகள் புகார் அளித்துள்ளதால் பரபரப்பு. தென்
தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்ததை எதிர்த்த வழக்கு. நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.